இருபத்தாறுல யாரு முதல்வர் ஆவான்னு நீங்க நினைக்கிறீங்க? விஜய் தான் வருவா. தளபதி கோட்டையை வந்து உட்காருவார் அவர்? கண்டிப்பா வருவா. யார் முதல்வர் ஆகும் நீங்க விரும்புறீங்க? விஜய் என்னதாங்கண்ணா, டெஃபினெட்லி அவர் மட்டும்தான் வருவார். அண்ணா என்ன மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே மாறும்ண்ணா. விஜய் என்னன்னா கன்ஃபார்ம் 2026 தளபதி கோட்டையா? தளபதி கோட்டை தாங்கண்ணா, இப்பயும் தளபதி கோட்டை தான். 2026க்கு அப்புறமும் தளபதி கோட்டை. வரதுக்கு முன்னாடி நிறைய முட்டுக்கட்டை போட்டு அவர் மேல அவரை போட்டு ஒரு வழி பண்றாங்க. எல்லா மனுஷன் வரணும்னா 1008 தடவை வரதானே செய்யும். எல்லாத்தையும் தாண்டி என் தளபதி வருவார்ண்ணா. எங்க சப்போர்ட் எப்பவுமே எங்க அண்ணனுக்கு உண்டு. விஜய் சப்போர்ட் தளபதி விஜய். 2026 விஜய் தான் முதல்வராக வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா நாங்கள் வந்து இலவச பைசா கேட்கல, பஸ் கேட்கல. இதுக்கு முன்னாடி நாங்கள் உழைச்சி தான் சாப்பிட்டோம். மீண்டும் நாங்கள் உழைச்சி சாப்பிட்டுக்கிடுவோம். அவர் வர்றது இது வரைக்கும் ஆட்சியில் இருந்தவங்க பெருசாக எதுவும் பண்ணலை. புதுசாக அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவர் வந்தால் என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன்? பெண்களுக்காக முதலீடு கொடுக்கலாம், நிறைய கற்பழிப்புகள் தடுக்கப்படலாம், கொலைகள் குறையலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக அவர் தான் வருவாருன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நடக்கும். அவர் வரணும்னு நான் விரும்புகிறேன். மக்களும் அதை தான் விரும்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவர் வரணும். அவர் வரதுக்கு முன்னாடி அவர் மேலே நிறைய முற்றுக்கட்டைகள் போட்டு அவர் அதெல்லாம் சதி. மற்ற ஆளாங்கட்சி முன்னாடி இருந்தவங்கலாம் அவர் மேலே போடப்படுற பழி. அதனால் வந்துட்டு நான் பிரச்சாரம்னு ஒன்று பண்ணனா, இறங்கி பண்ணனா விஜய்க்காக கண்டிப்பாக இறங்கி பேசுவேன். அந்த தைரியம் எனக்கு இருக்குது. நான் பண்ணுவேன். அவர் தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். மக்களும் அப்படி அதை தான் நினைக்கணும்னு நானும் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் ஆட்சியில் இருந்த யாருமே எதுவுமே பண்ணலையே. நம்ம கேட்குற சிலிண்டர் தரேன்னு சொன்னாங்க, தரல. அப்புறம் நிறைய சலுகைகள் செய்கிறேன்னு சொன்னாங்க, எதுவுமே செய்யலை. இப்போது தேவையில்லாமல் இதிலலாம் இறந்தவங்களெல்லாம் தோண்டி புதைக்க வேண்டிய இடத்துல எதுக்கு தேவையில்லாமல் அந்த மாதிரிலாம் கட்டி வச்சு பொருட்காட்சியை யார் கேட்டாங்க? யாருமே இல்லையே. எத்தனையோ பேர் வீடு இல்லாமல் இருக்காங்க, தெருவில் இருக்காங்க. அவங்கள பற்றி கவலைப்படாமல் அரசாங்கம் தேவையில்லாமல் செலவு பண்ணி இதெல்லாம் எதுக்கு பண்ணாங்க? அதுக்கும் விடை கிடைக்கணும். அதுக்கெல்லாம் விஜய் வந்தால் மட்டும்தான் முடியும். அதாவது சினிமாவில் மட்டும் அவர் இருந்தது மட்டும் பத்தாது, அவர் ரியலான வாழ்க்கையிலையும் ஹீரோவாக வருவாருன்னு எனக்கு இருக்குது. நான் நினைக்கிறேன். அது மாதிரி மற்றவங்களும் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாற்றங்கள் வரும் நினைக்கிறேன்? மாற்றங்கள் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்னால எவ்வளோ ப்ராப்ளம் தெரியும். வேலை வாய்ப்புகள் மற்றது எல்லாமே மீண்டும் அவங்க ஆட்சி அமைச்சா நல்ல பெஸ்ட்டாக இருக்கும். 2026 யாரும் முதல்வர் ஆகணும் நீங்க விரும்புறீங்க? தனிப்பட்ட தளபதி விஜய் தான். தமிழக வெற்றி கழகம் வந்தால் நிறையா மாறுதல் வரும். கேப்டன் ஏற்கனவே இருக்கும்போது நம்ம அவர் இருக்கிறப்ப அவரை பற்றி பேசலை. அவர் போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் போனதுக்கப்புறம் கேப்டனை பற்றி பேசியிருந்தோம். இப்போ அடுத்த கேப்டனாக அவர் இடத்துல இருந்து அவர் எல்லாமே பண்ணுறாரு. சரிங்களா? இப்போ அவர் இருக்கும்போது இவரையும் தவற விட்டுறக்கூடாது. இவருக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். அவ்வளோ சின்ன விஷயங்கள் பண்ணாங்க, பெருசு பூர்வமாக பண்ணி அது மேலே ஒரு பண்ணுறாங்க தான். இதுக்கு முன்னாடி வந்த நாம் தமிழர் கட்சி சீமானா இருக்கட்டும், இல்லை மற்றவங்களா இருக்கட்டும், இல்லை விடுதலை சிறுத்தை திருமாவளவனாக இருக்கட்டும், எல்லாருமே ஆரம்பத்தில், இல்லை ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், எல்லாருமே ஆரம்ப காலத்தில் வளர்ந்து வர்றப்போ வந்து அவங்கள பற்றி ஒவ்வொரு சின்ன சர்ச்சை வந்துட்டு தான் இருந்துச்சு. இப்போ அது மாதிரி இவரும் வளர்ந்து வரதை பிடிக்காம சில சர்ச்சைகள் வரதான் செய்யும். இவர் வந்தாருன்னா மாறுதல் ஒரு மாற்றம் கொடுத்து பார்ப்போமே. ஒரு தடவை ஆட்சி அவர் கையில் கொடுத்து பார்ப்போம். இப்போ கேட்டால் நேற்று முறைச்சவன் சினிமாக்காரன் நடிகருங்கிறாங்க. நடிகர்கள் தான் பல பேர் நம்ம நாட்டை ஆண்டிருக்காங்க. இப்போ ஆதி காலத்தில் இருந்த ஒரு எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க, ஜெயலலிதா அம்மாவை எடுத்துக்கோங்க, இல்லை கருணாநிதி எடுத்துக்கோங்க, இப்போ எடுத்துக்கங்க திருமுக ஸ்டாலின் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்போ உதயநிதி இப்போ இருக்கார். உதயநிதி சினிமாக்கார் தானே, அவரும் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணவர் தானே. இப்போ அவர் கையில் இப்போ வந்து துணை முதல்வருங்கிற கொடுத்துருக்கப்போ இவர் கையில் முதல்வருங்கிற கொடுக்கலாம்ல. கொடுத்து பார்ப்போம் மாற்றம் கிடைக்காது. ஆமாம், பெண்களுக்கு வந்து முழு சட்டம் இருக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. ஏன்னு வச்சுக்கோங்களேன், பெண்களுக்கு தான் அவர் முழு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இப்போ ஏன்னா அவர் படிப்புலையும் சரி, நடிக்கிறப்பையும் சரி, அவர் பெண்களுக்கு தான் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி பாசம். திருப்பாச்சி படத்தை எடுத்துக்கங்க, தங்கச்சி பாசம். அவருக்காகவே தமிழ்நாட்டை சென்னையை மாற்றணுங்கிறதுக்காக ஊர் விட்டு ஊர் வந்திருப்பார். இப்போ நம்ம சினிமா ரீதியாக பேசுவோம்னா நம்ம வந்து தமிழக ரீதியாக பேசுவோம்னு வச்சுக்கோங்க. நம்ம தளபதி வந்தாருன்னா மாற்றம் கண்டிப்பாக இருக்குது. தளபதி கையில் நம்ம கொடுத்து பார்ப்போம். விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் மற்ற இதை எடுக்க வேணாம். சரிங்களா? ரொம்ப நன்றி தலைவர். 2026 யார் முதல்வர் ஆகணும்னு நீங்கள் விரும்புறீங்க? சீமானந்தன் முதல்வர் ஆகிறத விரும்புகிறோம். எதனால? அவர் வந்து என்ன மாற்றம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க? மாற்றம் என்ன, அவர் இப்போவே நிறைய மாற்றங்கள் செஞ்சு கொண்டிருக்கார். முதலமைச்சராக வந்தாருன்னு சொன்னால் இன்னும் நிறைய வேலைகளை செய்வார். நான் இலங்கை நிறைய பொருள் கொடுத்தாரு. தமிழ்நாட்டில் வந்து
முதல்வர் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது வாயால சொல்லுங்க. முதல்வராக அவர் வரணுமென்று தான் எங்களுக்கு இருக்கு. உள்ளத்தில் இருக்கிற ஆட்களுக்கு நிறைய பேருக்கு அவர் வரணுமென்று தான் இருக்கு. 2024 யார் முதல்வராக வந்தா யார் வரணும் நீங்க விரும்புறீங்க? யார் யங்ஸ்டரை பொறுத்தவரை எங்கள் விஜய் வந்தால் சந்தோஷம். ஏன்னா இது ஒரு எதிர்பார்ப்பு வரட்டு புதுசாக வரும்ல, ஒன்று தொடக்கம்னு ஒன்று வரும். ஒரு தடங்கள் மாத்திரம்தான் வந்திருக்கு. அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள், புதுசாக இருக்கும். வந்து என்ன மாதிரி நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? யங்ஸ்டருக்கு எல்லாம் நல்லதே செய்வார். யங்ஸ்டருக்குள்ள ஆண்டி தான் உள்ள வார இருக்கு. முன்னாடி உள்ள காலங்கள் மாறட்டுன்னு நான் வந்திருக்கு. அவர் அதுக்குள்ள கருத்துக்கு தான் துடிக்கும் செயல்படுது. அவர் வந்தால் ஒரு மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? மாற்றம் வரும், யங்ஸ்டருக்கு மாற்றம் வரும். பெரிய ஆளுகளுக்கு எப்படின்னு தெரியல, யங்ஸ்டருக்கு நல்லதே நடக்கும். நம்மளுக்கு தோணலை. அதை ஓட்டு போட்டால் டிவிக்கே தான் போடணும். 2026 விஜய் அவர்கள் வரணும் நீங்க நினைக்கிறீங்க? ஆமாம். யார் முதல்வர் வந்தா நீங்க நினைக்கிறீங்க? யார் வேணா வரட்டுங்க, ஆனா எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சா சரிதான். மக்களுக்கு நல்லது மக்களுக்கு நல்லது நடந்தா சரிதான். யார் வேணா வரட்டும். சரி. 2026 யார் முதல்வர் ஆகணும்னு நீங்க விரும்புறீங்க? அவர் அன்புமணி ராமதாஸ் வந்தால் நல்லாயிருக்கும் நாங்கள் விரும்புகிறோங்க. யான்னு கேட்டிங்கன்னா நல்ல எஜுகேஷன் பர்சன்ஸ் பார்த்தா அவர் தான். அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தா நிறைய பேர் எல்லாருமே 5 வருஷம் அனுபவிச்சிட்டாங்க. அவருக்கும் ஒரு புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் அவர் எப்படி ஆட்சி முறை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரியும். அவரும் நிறைய 108 டொபாக்கோ எதிர்ப்பு அந்த மாதிரி நிறையா விஷயம் செஞ்சுருக்காரு. அவர் செஞ்சதுன்னா வெளியே வரல. ஆனால் அவர் ஒரு டைம் வந்து ஆட்சி செஞ்சாருன்னா நல்லாயிருக்கும்னு நாங்கள் விரும்புகிறோம். சினிமாலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு போட்டியாக வந்து நிறைய இப்போ காம்படிஷன் இருக்கிறப்ப இவர் காம்படிஷன் நிறையா இருக்குது. எங்களுடைய கருத்து வந்து அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். அன்புமணி ராமதாஸ் வந்தாருன்னா நல்லாயிருக்கும் நாங்கள் விரும்புகிறோம். அதுக்கப்புறம் வந்து அது சினிமாலேருந்து வந்திருக்காரு. அவர் அரசியல் எப்படி கூட்டணி வைக்கிறாரா தனிப்பட்டு நிற்கிறாரா அது என்னென்னு காலம்தான் முடிவு பண்ணோம். அதனால் நமக்கு அதை பற்றி இது இல்லை. எங்களுக்கு வந்து அடுத்து வர முதல்வர் அன்புமணி ராமதாஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் நாங்கள் விரும்புகிறோம். 2024 யார் முதல்வர் வந்தால் நீங்கள் விரும்புகிறீங்க? 2 பேருமே ஆட்சியம் கிடையாது. இவர் ஸ்டாலின் வரலாம் வந்தால் திரும்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கு. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் செஞ்சுருக்காரு. நெக்ஸ்ட்டு அடுத்தது செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக அவங்க கையில் கொடுத்தா திரும்ப அந்த இதை கொண்டு வந்து அப்புறம் பழையபடியாக வரணும். அது ஒரு 2 வருஷம் ஓடும். அதன் பிறகு இல்லை எடப்பாடியாக நல்லா செஞ்சார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தால் கூட ஏற்றுக்கலையா, அதனால் நெக்ஸ்ட்டு இவர் வந்தாலே ரைட்டு தான். திமுக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. 26ன்னு சொல்கிறேன். இப்போ இருக்க நம்ம மக்கள் சப்போர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க எல்லாமே தளபதி தான் வருவார், டிவிக்கு விஜய் தான் வருவாருங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் டிஎம்கே பற்றி நமக்கு தெரியும், அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு. கரூரில் நடந்த இன்சிடென்ட் கூட தெரியும். நான் கூட கரூரில் தான் வந்திருக்கேன். என் சொந்த ஊர் கரூர் தான். அங்கே நடந்த இன்சிடென்ட்டே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எவ்வளோ பெருசு என்ன ஆனானுங்க. செந்தில் பாலாஜி மீறி அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி. அந்த மாதிரி செந்தில் பாலாஜி மட்டும் இல்லாமல் டிஎம்கேல உள்ள நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணி என்னென்னலாம் வரணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்களாம் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனால் மக்கள் சப்போர்ட் என்றைக்குமே டிவிகே கிட்டே இருக்கும் கண்டிப்பாக. இப்போ இருக்க நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், என்ன சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே மோஸ்ட்லி தளபதிக்கு தான் சப்போர்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது சோஷியல் மீடியா சைட். மக்கள் இருந்துட்டு கையில் மொபைல் இருக்குது, சோஷியல் மீடியாவில் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, லைவாகவும் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக தளபதி விஜய்னால் வர முடியும். நல்லது பண்ணுறாரு. அங்கே இறந்த மக்களுக்கு வந்து காரணம் இருந்துட்டு விஜய் தான் இப்படியோ சொல்லிட்டாங்க. சொன்ன குடும்பத்துக்கு லாஸ் தான். அவங்கள நேரில் சந்தித்து அவங்களுக்காக என்ன உதவி பண்ண முடியுமோ பண்ணி அப்படி அனுப்பியிருக்காரு. அப்படிப்பட்டவருக்கு நம்மளை தோக்க விடக்கூடாது, ஜெயிக்க வைக்கணும். அவ்வளோதான்.